ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம், மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் கூட சேர்ந்து குருவுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்போ சூரியன், புதன், குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார், தொழிலதிபதி. இவ்வளவு நாளாக நீசமடைந்திருந்தவர் இப்போ நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான், 9இல் சுக்கிரன், 10க்குடைய சுக்கிரன் 9இல். அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதம் ஆணி மாதத்தில் அவரும் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய ராசிக்கே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கே வந்துடுவார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இது சிம்ம ராசிக்கு என்ன பலனை தரும்? ரொம்ப சிறப்பான பலனை தரப்போகுது. சிம்ம ராசிக்கு ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதம், எழுதி வச்சுக்கோங்க. தொழில், வருமானம், ஆசைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க, அவ்வளோதான். அதுலேயும் குறிப்பாக அந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, சிம்மராசியை பொறுத்தவரை ரொம்ப சிரமப்பட்டாச்சு. கடந்த காலங்களில் ஏகப்பட்ட சிரமங்கள். என்னென்ன விதமான சிரமங்களை அனுபவித்தோம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான், வருமானத்தில் தடை, குடும்பத்தில் ஒரே வாக்குவாதம், மனஸ்தாபம், கணவன் மனைவி பிரச்சனை, பற்றாக்குறை வருமானம், ஏகப்பட்ட கடன். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள், செலவுகள், மருத்துவ செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கான கல்வி செலவு ஒரு பக்கம், தொழில் நடக்கலை, வேலை தொழில் பெரிய முன்னேற்றம் இல்லை, வேலை அமைப்புகள்லையும் பல்வேறு விதமான சிக்கல்கள், இன்னுங்களை சந்திச்சாச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறைகளில் இருந்தவங்க, அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருந்தவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. வெளியில் சொல்ல முடியல, கௌரவம் பாதிக்கப்படுது. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்திர ராசி, நிலையானவர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடித்து நிலைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி பெண்கள் எந்த குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இருக்காங்களோ அந்த நிர்வாகம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளவுக்கான கச்சிதமாக நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்போ ஏன் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பி பார்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசி அன்பர்கள் தான். இப்போ எப்படி இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னா, எந்தெந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, குடும்பத்துக்கு வருமானம் நல்லா இருக்குங்க, பயப்பட வேண்டாம்.
வருமான பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படவே ஏற்படாது. கண்டிப்பாக நல்ல வேலை உண்டு, வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு, புது வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும், முயற்சிக்கேற்றவாறு கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும். எடுத்த முயற்சிகள்லாம் போன தடவை கை கொடுக்கல, இந்த தடவை கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் நல்லா இருக்கும், தொழில் லாபம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி தொழிலதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப அம்சமாக அமர்ந்திருக்காங்க. அப்போ என்னென்னா அரசு வருமானம் வரும், திடீர் பணவரவு உண்டு. ஆமாம், முன்னோர் சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சேமிப்பு அது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பல்வேறு வகையில் வருமானம். உங்களோட குழந்தைகள் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக வருமானம் குடும்பத்திற்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பயப்பட வேண்டாம். இனி உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை. சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மட்டும் தசாபுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலனே ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் இப்போ அடுத்து பாருங்கள், தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள். தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், கமிஷன் தொழில்கள் அனைத்துமே நல்லாயிருக்கும். இது செய்கிற எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. அதே போல் ஃபேக்ட்ரி நிர்வாகம், ஆமாம், நல்லாயிருக்கும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆமாம், ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி துறைகளில் இருக்கிற கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. எதில் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகளில் நமக்கு கொஞ்சம் பத்தலை, கவனம் எடுத்துக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அடுத்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில், அதே போல் கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை பாதிக்கும். வாக்குறுதிகள் உங்களை பாதிக்கும் வண்ணம் இருக்கும். அப்போ இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. எதை முடியுமோ அந்த வாக்குறுதிகளை மட்டும் கொடுங்க. அடுத்து குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாமா அப்படின்னா தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் திருமண காரியங்கள், சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரணுமே. என்னென்னா சிம்மராசி நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை. 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசு ஆக போகுது, ஆனால் திருமணமே நடக்கலை. பக்கத்தில் இவருக்கு பார்த்த பொண்ணுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு பார்த்த பையனுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்ட அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை திருமணம் நடந்தே தீரும். ஆகவே மாற்றமே வேண்டாம். உறுதியாக திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக முடியும். அதே போல் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. கை கொடுக்குமானா கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட நல்ல திருமணங்களாக அது மாறும். குடும்பத்தில் சொல்லி எல்லோட சம்மதத்தோடும் செய்யக்கூடிய நிலை உருவாகிருக்குது. பயணங்களால் வெற்றி உண்டு. அப்பா வகையில் அம்மா வகையில் இருந்து வந்த சொத்துக்கள் நல்லா இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனம், தொழில் சார்ந்த அமைப்புகளில் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஸோ இவை அனைத்தும் நல்லா இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது இல்லாமல் திருமண பொருத்தம் ஜாதகம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜாதகம் PDF வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.